சரவணன், ஏற்கனவே நீங்கள் குறுக்கிட்டீங்க. அறிவிப்புகள் நிறைய வந்திருக்கு. உங்களுடைய மதிப்பீடு நீங்கள் குறுக்கிட்டதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதாவது இந்த தேர்தல் அறிக்கையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சு வச்ச டாப்பிக்லேருந்தே தொடங்கணும் அப்படின்னா 2019 அப்போவே வந்து தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா பெண்களுக்கான அந்த சானிட்டரி நாப்கின் வந்து ₹1 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. 5 வருடங்களாக நாரி சக்தி நாரி சக்தி நாரி சக்தின்னு எப்போ பாரு வாய் முழுக்க வாய் மலர பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் ஒரு அடிப்படை தேவை, இதை கூட இவர்களால் வந்து இந்த 5 வருடங்களில் நிறைவேற்ற முடியவில்லை. மீண்டும் அதே வாக்குறுதியை இப்போ 2024 கொடுத்துருக்காங்க, ₹1 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலிருந்தே இவர்கள் வந்து எப்படி பெண்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மற்ற விஷயங்களை பற்றி ஏற்கனவே பல முறை பேசிட்டோம். நாரி சக்திக்காக பாஜக என்ன செய்திருக்கிறது என்று. இப்போது குறிப்பாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2024 தேர்தல் எதை பேசும்பொழுது இவர்கள் வந்து 2014 கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள், சொன்ன உத்தரவாதங்கள் எல்லாம் என்னாச்சு? மோடிக்கு கேரண்டி மோடிக்கு கேரண்டி அப்படின்னாரு. மோடிக்கு கேரண்டி என்னங்க ஆச்சு? 2014 நீங்கள் கொடுத்த கேரண்டி 2 கோடி வேலை வாய்ப்புகள், வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்காக உருவாக்குவேன் என்று மோடி வாக்குறுதி கொடுத்தார். தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கிறோம் முத்ரா லோன் மூலமா. அந்த தொழில் முனைவோர்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்கன்றாங்க. அது வந்து ஒரு நிமிஷம் சார். என்னன்னா அந்த முத்ரா லோன் என்று சொல்வதே வந்து இளைஞர்களை அவமானப்படுத்துவது. ஏன் அப்படின்னா 50,000 ரூபா லோன், 50,000 ரூபா லோனை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்கள் யாருக்கு அந்த 50,000 ரூபா லோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? நம்ம வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு டெய்லி தினமும் வந்து காய்கறி வாங்கி யார் கொடுக்குறாங்களோ, காய்கறி வாங்கி விற்பவர்கள், இந்த பழம் விற்பவர்கள், இவங்களுக்கு இந்த 50,000 ரூபா லோன் இருக்கும். 50,000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒருத்தருக்கு லோன் கொடுத்துட்டு வாழ்க்கையை மாற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன ஒரு அவமானம்! இப்படித்தான் அவமானப்படுத்துவார்களா? வேலை கேட்டால் உனக்கு 50,000 ரூபா லோன் கொடுக்குறேன், உன்னை வந்து நீ போய் தொழில் பண்ணிக்காதான் பக்கோடா. அது கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அமித்ஷா அதை தான் சொன்னார். வேலை வாய்ப்புனா பக்கோடா விற்கிறதும் வேலை தான், வேலை இல்லைனா போய் பக்கோடா வீங்க அப்படின்னாரு. அதுக்கு தான் 50,000 ரூபா பயன்படும். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் ஆஸ்பிரேஷனல் யங்ஸ்டர்ஸை வந்து அவமானப்படுத்தக்கூடிய அந்த ஒரு செயல். நாங்கள் வந்து முத்ரா லோனுக்கு இவ்வளோ கொடுத்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லி சொல்வது. அதே போல் இவர்கள் வந்து வேறு ஏதாவது செய்தார்களா? புதிதாக வந்து தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாங்களா அப்படின்னா இல்லை. எந்த விதமான ஒரே ஒரு தொழிற்சாலை. இதை தாண்டி என்ன வந்துச்சு? மேட் இன் இந்தியா அப்படின்னாங்க. மேட் இன் இந்தியாவில் என்ன ஆச்சு? எல்லாம் வந்து சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஃபஸ்ட்டு ஒரு துக்ளக் தர்பார் மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டாங்க. எதுவுமே இம்போர்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்புறம் உடனே ஒரு தெரியும் உங்களுக்கு எந்த நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து நாங்கள் ஐபேட் தயாரிக்க போகிறோம்னு சொல்லிச்சு. பெரிய ஃபிரோர், இட் கிரியேட்டட் அ பிக் ஃபிரோர். உடனே மாற்றினாங்க. இப்பொழுதும் சீனாவிலேருந்து தான் எல்லா லேப்டாப்பும் எல்லா மொபைல் ஃபோனும் வருகிறது. இந்தியாவில் ஏதாவது தயாரிக்கப்படுகிறதா? கிடையாது. இந்தியாவில் என்ன? அசம்பிளி இன் இந்தியான்னு சொல்லியிருக்கலாம். மேட் இன் இந்தியாவுக்கு பதிலாக மேட் இன் இந்தியா கிடையாது, மேட் இன் இந்தியா. இந்த 10 வருடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செய்திருந்தோம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதை இவர்களால் செய்ய முடியவில்லை. அதாவது நம்ம என்ன டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்று ரொம்ப பெருமையாக பேசி கொண்டிருந்தோம். இந்த கடந்த அந்த 10 ஆண்டுகள், அந்த டிகேட் என்னன்னா 20 வயதிலிருந்து 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த உலகத்தில் எங்கே ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா இந்தியாவில் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அவங்கள வந்து சரியான முறையில் நம்ம சேனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்தியா பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய நாடாக மாறி இருக்கும். அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்டை டெஸ்ட்ராய் பண்ணது யாரு? கடந்த 10 ஆண்டுகள்ல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பெருக்கவே இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக பெருக்கவே இல்லை. இது வந்து அவர்களுடைய அந்த ஒன்றிய அரசுடைய NSSO நிறுவனம் என்ன சொல்லிச்சு? 50 வருடங்களிலே காணாத வேலையின்மை. 50 வருடங்களுக்கு முன்னால எவ்வளவு வேலையின்மை இருந்துச்சோ, எவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இருந்துச்சோ, அதே அளவு வேலையில்லா திண்டாட்டம் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஐயா, 10 வருஷம் நீங்கள் ஒன்றும் பண்ணலை, இப்போயாவது இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இல்லை ஒரு நம்பிக்கையூட்டும் வகையில் சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல கூட இந்த 2024 தேர்தல் பத்திரத்தில் ஒரு இடத்துல கூட எங்கேயுமே இவர்கள் வந்து இத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்று ஒரு இடத்துல கூட சொல்லலை. நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே ஒன்றும் நடக்கலை. இப்போ வந்து அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு பூசி மெழுகக்கூடிய பாஜகவை நம்பி யார் ஓட்டு போடுவார்?
ஏற்கனவே இளைஞர்கள் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு இல்ல, போடுவார்கள்? அந்த அடிப்படையில நீங்க கேட்டீங்கன்னா சில வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தொடர்ந்து அடுத்த அந்த ஆட்சி வரும்போது நிறைவேற்றுறதுங்கிறது இயல்பா நடக்கிற ஒண்ணு தானே. இப்ப அவர்கிட்ட கேட்டேன் நான் எம்எஸ்எம், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து கேட்டேன். அதுக்கு வந்து அவர் என்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்கு என்ன சொன்னாரு, அவர் வந்து நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், அவங்களுடைய போராட்டத்துல போய் நாங்க பியூஷ் கோயல் மாதிரி மத்திய அமைச்சர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில நாங்க அதை தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறோம்ன்றாரு. இல்லை, இப்போ இதை நீங்கள் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? இப்போ நீங்கள் சொன்னது எம்எஸ்பியை காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்கே என்ன சொல்கிறாங்க? we will give legal guaranteeன்றாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இங்கே வரல? ஏன் அதை செயல்படுத்தவில்லை? 2019 வந்து என்ன சொன்னாங்க? விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்கினார்களா? இல்லை. என்ன செய்தார்கள்? விவசாயிகளுடைய வருமானத்தை எதற்காக அந்த போராட்டம்? ஸோ இப்படித்தான் இவர்கள் வந்து தொடர்ந்து 10 வருடங்கள் இந்தியாவை தமிழுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை தொடர்ந்து திமுக எழுப்பும். திருவள்ளுவர் வளர்ச்சி மையம் உருவாக்கப்படும்னு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது தெளிவா சொல்லிட்டாரு. கலாச்சார மையங்கள் வளர்ச்சி மையம் நண்பர் கோட்டீஸ்வரன் வந்து அதை பத்தி தெளிவா சொல்லிட்டாரு. 10 வருடங்களாக செய்யாதவன், அதை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, நான் வானை ஏறி வைகுண்டம் போவேன்னா யார் நம்புவாத? யார் அதை ஏற்றுக்கொள்வா? திருப்பியும் இப்போ நீங்கள் தமிழுக்காக இதை செய்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? இங்கே நாங்கள் வெள்ளத்தில் வாடிக்கொண்டு இருக்கும் பொழுது வரக்கூட இல்லையா? இங்கே பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு வச்சுருக்கீங்க உங்களுடைய பெயரில். அது வந்து கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது, என்னுடைய சொந்த ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதில் 10,000 கோடி 15,000 கோடி ரூபாய் பணம் இருக்குது. ஐயா, ஒரு 200 கோடி கொடுத்துருக்கலாமே தமிழ்நாட்டு மக்களுக்காக. தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு 200 கோடி ரூபா கொடுத்துருக்கலாமே. மனம் வரவில்லையே உங்களுக்கு? ஒரு 200 கோடி ரூபாய் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வந்து எடுத்து கொடுக்க மனமில்லை. ஆனால் தமிழ் என் இதயத்தில் இருக்கிறது, தமிழ் என் இங்கே இருக்கிறது. தமிழர்களுக்காக நான் தமிழனாக பிறக்கவில்லையே, தமிழனாக பிறந்திருந்தால் என்ன செய்திருக்க போறீங்க? இப்படிப்பட்ட இதுதான் என்னன்னா, இவர்கள் வந்து வெறும் வாய் சொல் வீரர்கள். இதை தாண்டி இவர்களால வந்து ஒரு முத்ரா லோன் தொடங்கி தமிழ்நாடு அதிகம் பயன்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய டேட்டா அடிப்படையிலேயே இங்க அனைவருக்குமான குடிநீர், வீட்டு குழாய் குடிநீர் வந்து தமிழ்நாட்டில் வந்து டபுள் மடங்கு ஆயிருக்கு கடந்த முறையை விட. வீடு வழங்கும் திட்டத்திலையும் தமிழ்நாடு பயன்பெற்றிருக்கிறது சொன்னாரே சூர்யா. பின்ன இதுல வீடு வழங்கும் திட்டம் பல முறை பேசிட்டோம். வீடு வழங்கும் திட்டம் பிஎம் ஏதோ ஒரு யோஜனா அப்படின்றாங்க. அது மாநில முதல்வருடைய பேரில் தான் இருக்கணும் அந்த திட்டம். ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் வீடு கட்டினா 1,30,000 60,000 ரூபா கொடுக்கறது யாருன்னா தமிழ்நாடு அரசு. வெறும் 78,000 ரூபா தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. நகர்ப்புறங்களில் கட்டினா 1,60,000 ரூபா கொடுக்குறாங்க, மீதி 7 லட்ச ரூபா கொடுக்கறது மாநில அரசு. அப்போ யார் பேரில் யாருக்கு அந்த சக்ஸஸ் எழுதுவீங்க? ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா. ஏதோ கிராமப்புறங்களில் குடிநீர் ஏதோ இவங்க வந்த பிறகு தான் கிராமப்புறங்களில் குடிநீரே போகிற மாதிரி பேசுகிறாங்க. ஐயா, இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதல்வர் தலைவர் கலைஞர் எப்பொழுதோ செய்து விட்டார். எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு சூப்பர் ஹிட் சக்சஸ். இப்படி எல்லா இடங்களுக்குமே ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் பைப்டு வாட்டர் கொண்டு போனது ஒரு சரியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு சின்ன கருத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழுக்கு செய்து விட்டார்கள் அப்படின்றீங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்ததுன்னு சொல்லி ஆதாரத்தோடு கோவைக்கு தனியாக வந்து மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்களாம். 6,500 கோடி ரூபாய் முதலீட்டில் வரக்கூடிய அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எங்கே போச்சு? குஜராத்துக்கு போகிறது. ஏன் குஜராத்துக்கு போனோம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கீங்க. அவர் வந்து பிரதமர், அவருக்கு என்ன அப்படின்னா குஜராத் தொழிலதிபர்கள் அவங்க மட்டும்தான் பயன்பெற வேண்டும். இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்தது யார்? பாஜக. எல்லாத்துக்கும் இன்னொரு சின்ன கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க முதல்வர். என்ன அப்படின்னா, இவங்க சொன்னாங்க 10,75,000 கோடி ரூபாயை கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அது அப்பட்டமான பொய். 64,000 கோடி ரூபாய் வந்து மெட்ரோ ரயிலுக்கு கொடுத்தாங்களாம். அது ஒரு அப்பட்டமான பொய். 9,000 கோடி போன முறை வந்து மாநில அரசு செலவு செய்திருக்கிறது. அடுத்த வருடத்திற்கு 12,000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், முடிஞ்சிடுச்சு உங்களுடைய சகாப்தம். 2024 இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவன நாங்கள் சிறப்பாக செய்வோம் சொன்னதோட மனசு இல்லை நாங்கள் இல்லையா? அதோட சேர்த்து அதுக்கும் சேர்த்தே வந்து நண்பர் சூர்யா பதில் சொல்லட்டும். என்னன்னா, திரு ராகுல் காந்தி நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 பணக்காரர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்களோ அந்த சொத்தின் மதிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% இந்தியர்களுடைய சொத்து மதிப்பிற்கு ஈடானதுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து பாஜகவுக்கு மனசு இருக்கா இல்லையா அப்படின்றதுடைய புது யதார்த்தங்களை வந்து சொல்ல முற்படுகிறேன். ஒன்று வந்து என்னன்னா, காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் ஸ்டூடெண்ட் லோன் வெய்வர்னு சொல்கிறாங்க. பாஜகவோட மேனிஃபெஸ்டோவில் நேஷ்னல் ஐடி கொடுப்போன்றாங்க. ஸோ ஒரு 20 வயசு மாணவன் யாருக்கு ஓட்டு போடுவான்?
படிக்கணும்னு நினைக்கிறவன் யாருக்கு ஓட்டு போடுவோம்? எனக்கு ஐடி கார்டு கிடைக்கும், நேஷ்னல் ஐடி கார்டு கிடைக்கும்னு ஓட்டு போடுவானா, இல்லை வந்து தேர்தலில் இதாகிடும் சொல்லி இப்போ எல்லாம் வந்து ஆயுஷ்மான் பாரத் இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்றாங்க. ஒரு தேர்தல் பத்திரங்கள் வெளியில் வந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜைடஸ், கேடிலா, கிளென்மார்க் ஃபார்மா, டொரண்ட் ஃபார்மா, சிப்லா, மெய்டன் ஃபார்மா, பயோடெக், டிஜிட்டல் விஷன் ஃபார்மா இத்தனை கம்பெனிகளும் பாஜகவிற்கு தேர்தல் பத்திரங்களாக நன்கொடை கொடுத்திருக்கிறது. இத்தனை கம்பெனிகள் மேலவும் தரக்குறைவான மருந்துகளை உற்பத்தி செய்கிறார்கள்னு சொல்லி வழக்கு இருந்தது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுத்த உடனே இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து நாங்கள் வந்து மக்களுடைய ஹெல்த்துக்காக போராடுவோம், ஹெல்த்துக்கு குறைஞ்சு கொடுப்போம்னா இப்படிப்பட்ட மருந்து கம்பெனிகள் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் என்னத்தை கொடுக்க போறீங்க?